அன்பார்ந்த உதகமண்டல ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஊட்டி நகராட்சி இந்த பகுதியில் நம்ம இப்போ இருக்கிற இந்த மார்க்கெட்டானது ரொம்பவும் பழமை வாய்ந்த மார்க்கெட். இந்த மார்க்கெட் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1500 கடைகள் இருக்கிறது. இதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 5000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இந்த மார்க்கெட்டை நம்பி இருக்கிறாங்க. இந்த மார்க்கெட் வியாபாரிகளினுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்த நகராட்சி நிர்வாகம் அவர்களை வேற இடத்துக்கு போய் நாங்கள் மார்க்கெட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கெட்டை இடித்து கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கடைகள் கட்டி கொடுக்குறோன்ற சொல்லியிருக்கிறார்கள். அதுலேயும் அந்த புது இடத்துல இருக்கிற இடத்துல அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. இப்போ அவங்க சொன்னாங்க, இங்கே பல கடைகள் இருக்கிறது, இறைச்சி கடைகள், தண்ணீர் சுத்தம் போகணும், அந்த இடத்துல பெரிய சுகாதார வரும். மக்கள் போகிறதுக்கே அங்கே அப்புறம் முதல்ல அதாவது டெம்பரரியாக கொடுத்துருக்கிற இடத்துல அடிப்படை வசதிகளை நகராட்சி நிர்வாகம் செய்து கொடுக்கணும். ரெண்டாவது, அவர்களுடைய இன்னொரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை, இந்த இடத்த ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? இது கிட்டத்தட்ட இன்னும் 80 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் கார் பார்க்கிங்கு தான்னா ஏற்கனவே ரேஸ் கிளப் கோர்ட்டில் அதில் வந்து கிட்டத்தட்ட 1.25 ஏக்கர் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள். நகராட்சி நிர்வாகத்துக்கு ரேஸ் கிளப்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து மல்டி லெவல் கார் பார்க் பண்ணாலே கிட்டத்தட்ட 4000லேருந்து 5000 வாகனங்கள் நிறுத்த முடியும் என்பது இந்த பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இப்படி பொதுமக்கள், குறிப்பாக வியாபாரிகளினுடைய கோரிக்கைகள் மாறாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கும் விதமாக இந்த ஊட்டி நகராட்சி இன்றைக்கு ஒரு இந்த இடத்துல தான் நாங்கள் கட்டுவோம் அப்படின்ற ஒரு எத்தனைத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஆட்சியாளர்கள் ஒரு டெண்டருக்காக மட்டுமே, அதாவது கான்ட்ராக்ட் விடணும், இது நான் சொல்லலை, அந்த நகர்மன்ற உறுப்பினரே சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு ஊழல் லஞ்சம் வாங்கியிருக்கிறார்கள் என்று. எவ்வளவு? 30 கோடி ரூபாய்க்கு நகர்மன்றத்தில் லஞ்சம் வாங்கியிருக்கிறார்கள், ஊழல் செய்திருக்கிறார்கள் என்ற நகர்மன்ற தலைவர், அந்த நகர்மன்ற உறுப்பினர் நகர்மன்ற தலைவர் மேலேயும் நகர்மன்ற துணைத் தலைவர் மேலேயும் குற்றம் வைக்கிறார். அது மேலே இன்னைக்கு இது வந்து குற்றம் வைத்து 2-3 மாதங்கள் ஆகிறது. இன்னைக்கு வரலும் எந்த விசாரணையும் இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக இதில் வந்து விசாரணை செய்ய வேண்டும். விசாரணை செய்து அதாவது குறிப்பாக மார்க்கெட்டை சார்ந்த வியாபாரிகளினுடைய நலனை பாதுகாக்க வேண்டும். வியாபாரிகளினுடைய நலன் எந்த விதத்திலும் அவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும் என்பது தான் நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய கோரிக்கை. கிட்டத்தட்ட அவர்கள் ஏன்னா இந்த விவசாயத்தை நம்பி, இந்த வியாபாரத்தை நம்பி தான் அவர்களுடைய வாழ்வாதாரம். இதை நம்பி அவர்கள் குழந்தைகள் படிக்கிறாங்க. இதை நம்பி அவர்கள் வந்து லோன் வாங்கி, எஜுகேஷன் லோன் வாங்கி குழந்தைங்களை படிக்க வச்சுருக்காங்க. இதை நம்பி அவங்க வந்து லோன் வாங்கி வீடு கட்டியிருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இப்போ ஒரு டெம்பரரி இடத்துக்கு போய் அங்கே வியாபாரம் எப்போ வருகின்ற சூழ்நிலை இருக்குது. அதே போல் பிளாஸ்டிக்கை பொறுத்தளவுக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பிளாஸ்டிக்கை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதில் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் சட்டத்திற்குட்பட்டு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் சார்பாக அந்த அரசாங்கத்தையும் குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்வதுடன், இந்த குறிப்பாக இன்னும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். குடிநீருக்காக ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த குடிநீர் ஏடிஎம் என்று சொல்லக்கூடிய வாட்டர் ஏடிஎம், இந்த வாட்டர் ஏடிஎம் வர்றதுனால இந்த பெட் பாட்டில்களை வந்து நாம் இங்கே தடை செய்யப்பட முடியும், அதனுடைய உபயோகத்தை குறைக்க முடியும் என்று. ஆனால் அந்த நான் இப்போ மக்கள்கிட்ட பேசுறது, அந்த வாட்டர் ஏடிஎம்மில் முறையாக தண்ணீர் வந்து வர்றதில்லை, டூரிஸ்ட்டுகளுக்கு போதியான தண்ணீர் கிடைக்கிறதில்லை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதனால் அந்த டூரிஸ்ட்டுகள் ஆகட்டும், பொதுமக்களாகட்டும், அல்லது ஊட்டிக்கு வர்றவங்க அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், கார் பார்க் ஆகட்டும், மார்க்கெட் ஆகட்டும், மார்க்கெட்டினுடைய அடிப்படை வசதிகளாகட்டும், டூரிஸ்ட்டுகளுக்கு தண்ணீர் வசதி, இதெல்லாம் நகராட்சியானது செய்து கொடுக்க வேண்டும். நகர்மண்டலத்தில் நடந்திருக்கிற இந்த ஊழலுக்கு
முறையான விசாரணை செய்து அவர்கள் மேலே யார் அதில் முறைகேடில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, அது அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, நகர்மன்ற தலைவராக இருந்தாலும் சரி, நகர்மன்ற உபத்தலைவராக இருந்தாலும் சரி. ஏன்னா நகர்மன்ற தலைவர் சொன்னது, நான் சொல்ல, பொதுமக்கள் அந்த நகர்மன்றத்தினுடைய ஒரு உறுப்பினர் சொன்னது. அதனால் உடனடியாக இதில் ஒரு முறையான விசாரணை நடத்தி அதில் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். அப்படி உண்மை இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இதில் குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் மேலே கடுமையான தண்டனை எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. தூத்துக்குடியில் பொறுத்தளவுக்கு பாதிப்பானது ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இருந்திருக்கிறது. அந்த பாதிப்பிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அது சென்னை பாதிப்பாக இருக்கட்டும் அல்லது தூத்துக்குடி பாதிப்பாக இருக்கட்டும், ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நீர்நிலைகளை நாம் முறையாக பராமரிக்க வேண்டும். நீர்நிலைகளை ஆக்கிரமிப்புகளை தடுக்க வேண்டும். ஏன்னா தண்ணி போகிற இடத்துல தண்ணி தான் போகணும். இங்கே எப்படி வனவிலங்குகள் போகுதோ, அது வனவிலங்குகள் பாதையில் வனவிலங்குகள் மட்டும்தான் போகணும். அது மாதிரி தண்ணி போகிற இடத்துல தண்ணியை முறையாக அதை பராமரிக்காதது ஒரு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா அந்த பகுதியில் மக்கள் சொன்னது, நீர்நிலைகளை பராமரிக்காதது ஒன்று. அதை முறையாக பராமரித்திருந்தால் இவ்வளோ பெரிய சேதம் வந்திருக்காதுன்னு. ஏன்னா இது இயற்கை பேரிடர், நானும் அரசியல் செய்ய விரும்பவில்லை. இதில் ஒரு இயற்கை பேரிடர் வந்திருக்கிறது. ஆனால் அந்த இயற்கை பேரிடரிலிருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொண்டு இதற்கு மேலே அது மாதிரி ஒரு சம்பவங்கள் வராமல் நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும், அந்த தண்ணீரை எல்லாம் முறையாக எப்படி விவசாயத்திற்கு அல்லது குடிநீருக்கு பயன்படுத்த முடியும் என்பதை அரசாங்கம் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு லாங் விஷன், ஒரு பெரிய திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். 6000 ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள், மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த சென்னை ஆகட்டும் அல்லது தூத்துக்குடி ஆகட்டும், 6000 ரூபாய் நிவாரணம் என்பது மக்கள் ஏன்னா நிறைய பேர் வீடு இழந்திருக்கிறார்கள், நிறைய பேர் கால்நடைகள் இழந்திருக்கிறார்கள். அதுக்காக அவர்களுக்கு இன்சூரன்ஸ் அந்த இதெல்லாமே போடப்பட இருக்கிறது. அதனால் அதுக்கும் ஒரு வழிமுறை இருக்கிறது. இவங்க இயற்கை பேரிடர் என்று அறிவிக்க வேண்டும். அந்த மாநில அளவிலான ஒரு கூட்டத்தை நடத்தி அவர்கள் இயற்கை பேரிடர் என்று அறிவிக்கும் சமயத்தில் ஆர்பிஐ கைட்லைன்ஸில் படி அந்த இன்சூரன்ஸ் அல்லது பேங்க் மூலியமான உதவிகளை அவர்களுக்கு உடனடியாக செய்ய முடியும் என்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் நாம் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இல்லை, சுனாமியை கூட தேசிய பேரிடராக அனௌன்ஸ் பண்ணலை. இல்லைங்க இங்கே பாருங்கள், அரசியல் பேசாதீங்க. நான் இங்கே பாருங்கள், நான் முறையாக சொல்லுங்கள். ஒரு என்ன நடைமுறை இருக்கிறது, அந்த நடைமுறைப்படி தான் நாம் போகணும். ஒரு தேசிய பேரிடர் என்றது ஒரு மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது அதை இயற்கை பேரிடராக அந்த மாநிலம் தான் அறிவிக்கணும். அந்த மாநிலத்தை அறிவித்து அந்த மாநிலம் அறிவித்து அது முறையான அரசாங்கத்தினுடைய நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய இது. அதை விட்டுட்டு அப்புறம் நானும் அரசியல் பேசினா அது நல்லா இருக்காது. நான் இதில் அரசியல் பேச விரும்பலை. நன்றி.